ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆண்டவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு தகுதி, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை விடுதலை செய்வதற்கு, தன்னுடைய வாக்குத்தத்தங்களினால் நம்மை நிரப்புகிறதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மற்றவர்கள் பரிசுத்தமாவதற்கு என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாக அவர் நமக்கு போதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி பரிசுத்தமுள்ளவர்களாக வாழும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் யூதாவிலே எழுதுகிறார், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுடைய ஒரு ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் கூட, அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். குதிரைகளின் கழுத்திலே தொங்க விடப்படுகிற மணிகளிலே கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் மனு குலத்தினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி, பரிசுத்தத்தை மாத்திரம் அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்கிறதற்கு வெற்றி படிகளாக பவுல் சொல்லுகிற காரியங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் அழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறோம். முதலிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் வெற்றி படிகளுக்கு, அதாவது பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு முதல் படியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, நம்முடைய சரீரத்திலே பாவ தூண்டுதல்கள் இல்லாதபடி வாழும்படியாக நமக்குள்ளாக ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஞானஸ்நானம் என்கிற ஒரு அடையாளத்தின் மூலமாக கடந்து வரும்பொழுது, என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்று அறிந்து நான் ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட்டு வாழ்ந்தேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்விலே முதலிலே அது ஒரு வெற்றியின் படியாக அது மாறிவிட முடியும். என்னுடைய கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி நான் விரும்பினவைகளை நான் செய்ய முடியும்? நான் என்னுடைய சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளை இந்த சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. இதை அறிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும்படியாக 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தனைகளில் எல்லாம் நாம் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன் இங்கே எண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தனைகளில் எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் நம்முடைய எண்ணங்களில் தோன்ற வேண்டிய காரியம், பாவத்திற்கு நான் மரித்து விட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று தான் நான் இந்த உலகத்தில் இனி பிழைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்வு தந்த, என்னுடைய நாசமாக போன பாழாய் போன வாழ்விலிருந்து என்னை கரம் தூக்கி எடுத்த என் ஆண்டவருக்கென்று மாத்திரம் நான் பிழைத்திருக்கிறேன். அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் மரித்து விட்டேன், சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் என்பது. எண்ணிக்கொள்ள வேண்டிய காரியம், நான் பிழைத்திருப்பதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இந்த காரியங்களினால நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தனைகளும் நிறைந்தவைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவது, அவர் ஒப்பு கொடுக்கும்படியாக சொல்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கிறார், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக. அதே போலதான் ரோமர் 12:1 சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கும்படியாக அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் அவயவங்களை ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடன் நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக நாம் பயன்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் அநீதி செய்யாதபடி, அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதி செய்து வாழத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக, அந்த சிந்தனைகளிலான் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை வெற்றியின் படிகளுக்காக பவுல் அறிவுறுத்தி சொல்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே பரிசுத்தத்திற்கான வைராக்கியம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தங்களை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், 6:14 ஒரு அழகான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பாவத்திலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எனக்கென்று ஒரு பெரிய விலைக்கரையும் செலுத்தப்பட்டபடியினால் அதை அறிந்து கொண்டவனாக, அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டபடியினால் இனி பாவம் செய்ய முடியாது என்கிற ஒரு அறிந்து கொள்ளுதலும், என்னுடைய சரீரத்தில் நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுதலும், என்னுடைய சரீரங்களை நீதிக்குரிய அவயவங்களாக, களைய நாட்களிலே அநீதி செய்தேன், இனிமேல் நீதியைத்தான் இந்த உலகத்தில் நான் செய்வேன், பிழைத்திருக்கிற வரையிலும் நான் நீதியுள்ள கிரியைகளை மாத்திரம் என் சரீரங்களினால் நான் நடப்பிப்பேன் என்கிற காரியத்தை நாம் தலையாய கடமையாக கொண்டோம் என்று சொன்னால் நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 2வது, உபத்திரவத்திலும் ஒரு அழகான வாக்குத்தத்தம். பாவம் செய்துவிட்டு ஆண்டவர் உபத்திரவத்திலே உதவி செய்வார் என்று சொன்னால், யோசுவாவினுடைய நாட்களில் 2வது யுத்தத்திலேயே அவர்கள் தோற்று போனதற்கு ஒரே காரணம் ஆகான் செய்த பாவமே. இங்கே யோவான் 16:33 சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உபத்திரவத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னாரே. உலகத்தை ஜெயித்த ஒருவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நான் நீரூற்றாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற ஒரு அருமையான உபத்திரவத்தில் ஜெயமெடுக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கருளுகிறவராக இருக்கிறார்கள். 3வது காரியம், சூழ்நிலைகளிலே ஒரு மகா பெரிய வெற்றியை தருகிற ஒரு ஆண்டவர். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்கிற ஒரு காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சாத்தானின் மேலும் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். சாத்தானுக்கு வல்லமை உண்டு, ஆனால் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறபடினாலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சாத்தான் மேலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி. 4 வெற்றிகளை ஒரே ஒரு கீழ்ப்படிதலினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஒரே ஒரு பாவத்தினில் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கான 3 படிகளை சொல்லிக் கொடுக்கிற பவுல் அப்போஸ்தலன் இங்கே வெற்றிக்கான வாக்கு தத்தத்தையும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். பாவத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றி, உபத்திரவத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றி, சூழ்நிலைகளின் மத்தியிலே ஒரு பெரிய வெற்றி, சாத்தானின் மேலே ஒரு பெரிய வெற்றி. இத்தனை வெற்றிகளையும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சிந்தனைகளிலே கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இவைகள் எல்லாவற்றிலும் கிடைக்கிற வெற்றியை நாம் அனுபவிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். அதற்கென்று பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே,
அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி விடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோம்.